ஜல்லிக்கட்டின் போது காளைகள் துன்புறுத்தப்படுகின்றன என்பதுதான் எதிர்ப்பாளர்கள் எடுப்பும் முக்கிய அம்சமாக இருக்கிறது. ஆனால் காளைகளை தங்கள் குடும்ப உறுப்பினராகவே தான் கருதுகிறார்கள் காளை வளர்ப்போர். வருமானத்தின் ஒரு பகுதியை காளை வளர்க்கவே பயன்படுத்தும் ஒரு குடும்பத்தின் கதை பேசுகிறது இந்த தொகுப்பு. குழந்தையைப் போல் தொழுவத்தில் விளையாடும் இந்த ஜல்லிக்கட்டு காளையை அந்நியமாக பார்ப்பதில்லை மதுரையைச் சேர்ந்த சபாபதி. பொறியியல் பட்டதாரியான இவர் தனது குடும்ப உறுப்பினராகவே காளையை வளர்ப்பதாக கூறுகிறார். குடும்பத்திற்காக வருமானம் ஈட்டுவது போலவே காளைக்காக பருத்தி கொட்டை, பாசிப்பயிறு, பிஸ்தா, முந்திரி, கடலை, பேரிச்சம்பழம் என ஊட்டமிக்க உணவு கொடுப்பதற்காக மாதத்தில் குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி சுகாதாரத்துடன் கூடிய சூழலில் ஜல்லிக்கட்டு காளையை வளர்ப்பதாக பெருமிதத்துடன் கூறுகிறார். எங்களுக்கு எங்கள் வீட்டில் தாய் தாப்பை எப்படி பேர் வச்சுருக்காங்களோ அதே பேரை எங்களுடைய காளைகளுக்கும் வச்சு பேரை வச்சு எங்கள் வீட்டில் ஒருவனாக மாடை வளர்த்துக்கு இருக்கோம். இதை போய்கிட்டு காட்டு முன்னாடித்தனம் வதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு எவ்வளவோ பாருங்கள். எங்கள் கோயிலில் கருவறையில் வச்சுருக்க சாமி கும்பிட்றோம். நாங்கள் என்ன கோயிலில் போய் எங்கள் வீட்டுக்குள்ளே நின்று கருவறையில் கையெடுத்து கும்பிட்றோமோ அதே எங்கள் வீட்டில் முனியாண்டியவோ கருப்பனவோ கூப்பிட்டு கையெடுத்து சாமியை கும்பிட்டுருக்கோம். ஜல்லிக்கட்டு காளைக்கு தீவனம் வைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே வெளியூர்களுக்கு செல்வதையே பெரும்பாலும் தவிர்ப்பதாக இவர்கள் கூறுகிறார்கள். வீட்டில் இருக்கும்போது கூட இது ஃபுல்லாக இந்த மாடு நப்பு தான் இருக்கும். எனக்கு நேரத்துக்கு தண்ணி வச்சிட்டாரா இல்லை மாடை வாரத்துக்கு ஒன்று அலசாமல் விட்டால் எனக்கு என்னென்னமா இருக்கும். தண்ணி வேறு இப்போ பிரச்சனையாக இருக்குது. வாரத்துக்கு ஒன்றா தண்ணி வருது. அண்ணன் இப்போ வெளியே போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நான் தான் வந்து வைக்கிறாப்புல இருக்கும். ஃபுல்லாக இங்கே தான் மாட்டோட தான் இருப்போம் மேக்ஸிமம். மாடு வளர்க்கணும்னு சொல்ல எங்கள் அண்ணனை தான் நான் வளர்க்குறேன். நான் ஒரு 18 வயசுலேருந்து இந்த மாட்டில் வந்து நான் ஈடுபாட்டில் இருக்கேன். அதாவது உண்மையை சொல்லப்போனால் அவங்க வந்து நேரடியாக பார்த்தா தான் நாங்கள் சொல்கிறதெல்லாம் புரியும். நாங்கள் வந்து வாய் மொழியாக பேசுகிறோம், பொய் சொல்கிறோம் அப்படின்ட்டுலாம் நினச்சிருக்காங்க. உண்மையில் வந்து எங்கள் வீட்டில் வந்து கொட்டத்தில் வந்து பார்க்க சொல்லுங்கள், ஃபேன் போட்டிருக்கோம், ஏசி ஒன்று தான் எங்கள் மாட்டுக்கு போடலை, எங்களுக்கு வசதி இல்லை போடலை. காளைகளை குடும்பங்களிலிருந்து பிரித்துவிட முயற்சிக்கும் விலங்கு நல அமைப்புகளின் எண்ணம் ஒருபொழுதும் பலிக்காது என்று கூறும் இவர்கள் காளைகள் தங்களின் சூழலியல் சார்ந்த சகோதரன் என்று பெருமிதத்துடன் கூறுகின்றனர். சுயசார்பான விவசாயத்திற்கும் சூழலியல் சார்ந்த ஒரு வாழ்விற்கும் ஜல்லிக்கட்டு காளைகளை எங்கள் உயிருள்ளவரை வளர்ப்போம் என்கிறார்கள் ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்போர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் சிந்தலை பெருமாள்.